வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபிவித்தம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நியூ வீடியோட வந்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு வேருங்க. என்னென்னு தெரிஞ்சால் டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு போய் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேருன்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி. நம்ம ஜூஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு தான், அந்த சர்பத்தோட எசன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டுருந்தேன். அதுக்குள்ளே இன்னொரு குட்டி ஆரஞ்சு இருந்தது. அதையும் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் எடுத்தேன். அண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வேரை இந்த மாதிரி கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டைம் நான் அந்த வேர் பறிக்கும்போது அந்த செடி எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக வாஷ் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதில் 10 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிடுறோம் சின்ன கிளாஸால். நல்லா அந்த எசன்ஸ் இறங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க வேணும். ஸோ நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து அந்த எசன்ஸ் இறங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பாத்திரத்துலேயே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ தூரம் தண்ணி இருந்து கம்மியாக இருக்குதுன்னு தெரியும். நம்ம இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு அப்புறம் ஃபுட் கலர் சேர்க்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா சர்பத்தில் யூஸ்வலி கலர் இருக்கும். அதை பார்த்தா தான் சர்பத்துன்னு நம்ம நம்புவோம். அந்த மாதிரி மாறிடுச்சு. கலர் இருந்தால் தான் ஃபுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு நம்புகிற காலம் வந்துடுச்சு. ஸோ ஃபுட் கலரும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா திக்கான சர்பத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அந்த எசன்ஸு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான போது நம்ம வந்து ஜூஸில் ஆட் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்ல குளிர்ச்சியும் கூட நன்னாரி உடம்புக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா பக்ரீத் டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சிக்கன் ஸ்பெஷல், பிரியாணி, எக்கு, ரைத்தா, சிக்கன் ஃப்ரை அண்ட் சிக்கன் கிரேவி இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் பக்ரீத் டே அன்றைக்கி எடுத்த ஸ்பெஷல். இதுதான் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு ஃபுட் அன்னைக்கு. அண்ட் நீங்களும் நன்னாரி சர்பத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் நன்னாரி வேறு பார்த்துருக்கீங்களான்னு